எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மளுடைய திருவாய்மொழியில கோவில் திருவாய்மொழி பகுதியில் 6வது நூலில் 10வது பதிகத்தில் 11வது பாட்டு. பிரபந்த சீரியல் நம்பர் 3336. பாட்டை சொல்றேன், கேட்டுக்கோ. அடிக்கு அமர்ந்து புகுந்து அடியீர் வாழ்மின் என்றும் வாழ்மின் என்றென்று அருள் கொடுக்கும் படிக்கேள் இல்லா பெருமானை பழன குருகூர் சடகோபன் முடிப்பான் சொன்ன 1000 திருவேங்கடத்து இவை 10 பிடித்தார் வீட்டிலிருந்து பெரியவானுள் நுழைவரே நிலாவுவரே. இது பாட்டை பார்த்தீங்கன்னா, அடிக்கு அமர்ந்து அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து. அடிக்கீழ்ன்றது நீங்க பெருமாளோட திருவடியை பிடிச்சிக்கிறது. அடிக்கீழ்ன்றா பெருமாளோட திருவடிக்கு கீழேன்னு அர்த்தம். அடிக்கீழ் அமர்ந்துன்றது இந்த இடத்துல உட்காந்துக்கிறது இல்லை, நிலையா விடாத பிடிச்சிக்கிறது. அதுதான் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்துன்னா சரணடைகிறது. நீயே ஒரு சரண் புகுந்துன்றா பாருங்க, அது மாதிரி சரணடைஞ்சு பெருமாளையே நீயே சரணடைஞ்சு என்று பெருமாளையே ஒன்னதான் சரணிச்சிருக்கேன் ஒன்னு என்றுன்னா இடைவிடாத சொல்லின்னு அர்த்தம். என்று இந்த இடத்துல அடுக்கு தொடர். அந்த அடுக்கு தொடர்றது வரும்போது என்னன்னா அதுக்கு மீனிங் இருக்கும். அடுக்கு தொடர்பு இரட்டை கிளவிக்கு வித்தியாசம் அதுதான். இரட்டை கிளவிக்கு ஒரே வார்த்தை 2 திருப்பி வந்ததுன்னா அது அடுக்கு தொடர். ஒரே வரிகள் அது இரட்டை கிளவியும் வரும். அதுலயே இரட்டை கிளவியா இருந்ததுன்னா அந்த பொருளுக்கு மீனிங் இருக்காது. தனியா பிரிச்சு ஒரு பொருளா பார்த்தீங்கன்னா மீனிங் இருக்காது. பரபரவென்று அப்படின்னா சீக்கிரமானு அர்த்தம், வேகமானு அர்த்தம். அதை பிரிச்சு பரன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மீனிங் உண்டா? இல்லை. ஸோ அது இரட்டை கிளவி. அடுக்கு தொடர் அப்படி இல்லை. என்றுன்றதுக்கு மீனிங் இருக்கு இல்லையா? அதனால என்றுன்னா எண்ணிக்கும் எப்பயும் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி தொடர்களுக்கு அடுக்கு தொடர்னு பேரு. என்றென்றும் எப்பயுமே சொல்லிண்டு இடைவிடாது மீண்டும் சொல்லி என்றென்று அடிப்பு விழுந்த அடியேன் வாழ்மின் என்றென்று. வாழ்மின் என்றென்றுனா வாழ்கன்னு அடிக்கு புகுந்து அடியில் வாழ்மின் என்றென்று நீங்க வாழணும், எப்பயுமே நல்லா இருக்கணும். வாழ்த்திண்டு பெருமாளை வாழ்த்திண்டு அடிப்படிங்கிட்டு அருள் கொடுக்கும். அமர்ந்து என்றென்று அருள் கொடுக்கும்னா நமக்கு வாழ்க்கையை கொடுக்கறது, நமக்கு அவருடைய அருளை கொடுக்கறது. இங்க அதுதான் இந்த இடத்துல அருள் கொடுக்கும்னா அவருடைய அருளை அள்ளி கொடுக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். படி அள்ளி கொடுக்கும் படிக்கேள் இல்லா. படின்றது இந்த இடத்துல நிகர் இல்லாத, ஈடு இணை இல்லாதன்றமே. அது அவருக்கு நிகர் யாருமே இல்லையா. படி கேள்னா உயர்ந்தவன், கேழில்னா உயர்ந்தன்னு அர்த்தம். கேழில்லா பெருமானை அவருடைய உயர்ந்தவர் இல்லாத, அவரை விட உயர்ந்தவர் இல்லாத. கேழில்லான்னா அவருக்கு உயர்வு இல்லைன்னு அர்த்தக்கூடாது. கேழில்லான்னா உயர்ந்தவர், கேள்ன்றது உயர்ந்தது. கேழில்லான்னா அவரை விட உயர்ந்தவர் இல்லாதன்னு எடுத்துக்கணும். உயர்ந்தவர் இல்லாத பெருமான்றது இந்த இடத்துல பெருமாளை சொல்றார். ஈடேற்ற தலைவனாகிய பெருமாளை. பழனம்னா வயல், ஞாபகம். அந்த அப்படிப்பட்ட பெருமாளை பழனம் குருகூர் சடகோபன். குருகூர்ன்றது ஆழ்வார்த்தினேரியில வாழ்கின்ற சடகோபன். குருகூர் சடகோபன் முடிப்பான்னா பெருமாளை அடைஞ்சே தீர்வானா. வைராக்கிய சிந்தனை உள்ள ஆளாம். எந்த காரியத்தை நினைச்ச காரியத்தை முடிப்பானாம். அதான் பெருமாள், அதான் நம்மளோட பெரிய ஸ்பெஷாலிட்டி. எடுத்த காரியத்தை முடிப்பாராம். முடிப்பான் அருளிய, அப்படி எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய நம்மாழ்வார் அருளிய சொன்னன்றது அருளியான்னு அர்த்தம். சொன்ன 1000 திருவேங்கடத்து 10
1000 பாட்டு சொல்லியிருக்கார். 1000 பாட்டில் திருவேங்கடத்தை பற்றி சொல்லியிருக்க இந்த 10 அப்படி எடுத்துக்கணும். திருவேங்கடத்து இப்பத்தும் பிடித்தார் 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 2 தரம் பிடித்தார் வந்துருப்பாங்க. இதுவும் அடுக்கு தொடர் தான். பிடித்தார்ன்றது என்னன்னா, பிடித்தார்னா அந்த மாதிரி பிடிச்சிட்டு இருக்காளே பெருமாளை விடாத அந்த திருவேங்கடத்து 10 பிடிச்சிட்டு இருக்காளே அவளை பிடிச்சிட்டா போருமா நீங்க. யார் அந்த 10 பிடிச்சிட்டு இருக்காருன்னா, இப்ப ராமானுஜர் அந்த திருவேங்கடத்துல இருக்க அந்த 10 பாட்டையும் சொல்லி பிடிச்சிட்டு இருக்காருன்னா அவரை நீங்க பிடிச்சா போருமா. ராமானுஜர் தாளை பிடிச்சா போருமா. பெருமாள் தாளை போய் பிடிக்கலன்னா கூட ராமானுஜர் தாளை பிடிச்சாலே போருமா. அப்படி போனீங்கன்னா பிடித்தனா அந்த பெருமாளோட பாதத்தை பற்றி கொண்டு பிடித்தார். வீட்டிலிருந்துன்றது இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறதுன்னு கணக்கு இல்லை. வீட்டிலிருந்துன்னா நல்ல மரியாதையை கொடுத்து உங்களை மரியாதையா இருந்து அப்படின்னு அர்த்தம். மரியாதை கொடுத்து பெரிய வானுள், பெரிய வான்றது வைகுண்டம். பெரிய வானுள் நிலாவு ஒரேன்னா அந்த பெரிய வானில் இருப்பார்னு அர்த்தம். நிலைத்து இருப்பார்னு அர்த்தம். பெரிய வானுள் மரியாதையோட நிலைத்து இருப்பாராம். அதான் இந்த பாட்டோட விசேஷமே அதுதான். மரியாதையோட பெரிய வானில் பார்த்து வைகுண்டத்துல மரியாதையோட இருக்கிறதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம். வைகுண்டத்துல ஒரு இடம் கிடைக்கிறதுன்றதே பெரிய விஷயம். அதுல உங்களுக்கு ஒரு மரியாதையோட நீங்க இருக்கீங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அதைத்தான் சொல்றீங்க. இந்த பாட்டோட கன்க்ளூஷன் பாத்தீங்கன்னா, திருவடிக்கு நிலைத்திருந்து சரணடைந்து வாழுங்கள் அப்படிங்கிறது என்று திரும்ப திரும்ப சொல்லி நல்ல வழிகாட்டி அருள் கொடுக்கும் வீடு சொல்ல முடியாத உயர்ந்த எங்கள் தலைவனை, எங்கள் தலைவனா திருவேங்கடத்தானே, வயல் சூழ்ந்த ஆழ்வார் திருநகரி நம்மாழ்வார் நம் வினைகளை முடிப்பதற்காக சொன்ன 1000 பாடல்களில் திருமலை வாசனுக்கான இந்த 10 பாடல் பாசுரங்களும் சீனிவாசனது திருவடிகளை பற்றியுள்ள நம்மாழ்வார் திருவடிகளை பற்றியவர்கள் வைகுண்டத்தில் நிலைத்து மதிப்பான இடத்தில் வாழ இடம் பெறுவரேன்னு அர்த்தம். இடம் பெறுவரே அப்படிங்கிறதாக அர்த்தம். இது அருமையான பாட்டு. நாளைக்கு அடுத்த பாட்டில் சந்திப்போம். தேங்க்யூ. நாளைக்கு வந்து கதை, நாளைக்கு ஒரு கதையில் பார்ப்போம். தேங்க்யூ.